சண்டைக்கே போமாட்டேன்னு சொன்ன அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணி கிருஷ்ணர் கூட்டிட்டு வர்றார். பாதி கன்வின்ஸ் ஆன அர்ஜுனா அங்கேயும் திரும்ப சண்டை போடுறான் கிருஷ்ணர்கிட்ட. இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசு மாறிட்டேன், என்னங்க சொந்தக்காரங்களை போய் கொல்ல சொல்றேன் மனுஷனா? அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அதான் கீதா உபச்சாரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஒரு டைம்லெஸ் எப்பிக்கா. இவ்வளவு நாட்கள் வாழையடி வாழையா ஒரு ஜெனரேஷனா சொல்றது கதை இல்லை. ஒரு கதையும் படிக்கும் பொழுது அந்த எத்திக்கல் மாரல் டைலமால உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பாடத்தை சொல்வதற்காகத்தான் பகவத்கீதை இருக்கு. நான் வேலையை செய்யலாம், சூப்பர். ஆனா வேலையை செய்யறதுனால வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தேன் அப்படின்னா உங்க மைண்ட் ரிவார்டை நோக்கி போயிடும். Your mind is focused more on the end result. ரிவார்டை நோக்கி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மனசு எப்படி மாறும்னா இந்த ரிவார்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு மாறும். Phase 2. Phase 3 என்ன செஞ்சாலும் இந்த ரிசல்ட் வரணும். Phase 3. Phase 4 இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அது சின்ன தாட் தான் போடுறான். செய்யக்கூடிய வேலையை உரிமை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. அந்த வேலையினால வரக்கூடிய பலன் அனுபவிக்க உரிமை இருக்கா? இல்லைன்னு சொன்னாலும் பகவத்கீதை அதற்குள்ள 4 சப் காம்பனன்ட் இருக்கு. ஒருவேளை ஆமான்னு சொன்னா அது எப்படி மாறும் ஹியூமன் மைண்ட்ல? எனக்கு இந்த ரிசல்ட் வேணும்,